வணக்கம். நான் உங்க டாக்டர் சாந்தாமணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெடிடேஷன், தியானம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை, லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, எந்த முடிவை எடுத்தாலும் கிளியராக எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிறைய கோவப்படுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப மன அழுத்தமாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தியானம் எப்படி முறைப்படி பண்ணுறது? எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல தாட்லெஸ் மைண்ட் வந்துருமா? எடுத்த உடனே ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். நீங்கள் எடுத்த உடனே ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் ஆசைப்படுறீங்க. ஸோ டெய்லியுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணலான்னு உட்காடுறீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ற அந்த 5 நிமிஷத்தில் தான் தேவையில்லாத சிந்தனைகள், இது வரைக்கும் டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், என்னென்ன டிப்ரெஷன் இருக்கோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, அது எல்லாமே அந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய தோண ஆரம்பிக்கும். அதை பற்றி நீங்கள் இன்னும் வந்து டிப்ரெஸ் ஆவீங்க. ஸோ அதனால் எடுத்த உடனே இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி நீங்கள் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது அதுவாகவே நிகழும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கும். இன்ட்யூஷன் கெப்பாசிட்டி வந்துட்டு நமக்கு அதிகமாகும். இன்ட்யூஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னா நம்மளோட மனசு சொல்லும் இல்லையா, ஸோ சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிய வரும். அது எப்படி தெரிய வருது? நமக்கு அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, நம்மளுடைய மைண்டுக்கும் நம்மளுடைய சோலுக்கும் அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான தேவைப்படுறது லெமன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த எலுமிச்சைப்பழம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவிலில் வந்துட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. கோவிலில் வந்துட்டு இந்த எலுமிச்சைப்பழம் கொடுக்குறப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எலுமிச்சைப்பழத்தை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லெமனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா பூஜைகளும் நம்ம லெமன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த லெமன் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெமன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் லெமனாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நம்ம பைரவி முத்ரா ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிக்கிறோம். பைரவி முத்ரா அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டு மேலேயும் ரைட் ஹேண்டு கீழேயும் வைக்கிறோம். கரெக்டாக தொப்புளுக்கு கீழே, மணிப்பூர சக்கரத்துக்கு கீழே, சுவாதிஷ்டான சக்கரமும் மணிப்புர சக்கரத்துக்கும் கீழே வந்துட்டு நம்ம பைரவி முத்ராவை அடாப்ட் பண்ணுறோம். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பைரவி முத்ரா அப்படிங்கிறது நம்ம பைரவ முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்டு மேலேயும் லெஃப்ட் கீழேயும் இருந்துச்சுன்னா பைரவ முத்ரா. அதுவே லெஃப்ட் ஹேண்டு மேலேயும் ரைட்டு கீழேயும் வச்சோம் அப்படின்னா பைரவி முத்ரா. பெண்கள் எல்லாருமே பைரவி முத்ரா அடாப்ட் பண்ணிக்கணும். ஆண்கள் எல்லாருமே பைரவ முத்ரா, ரைட் ஹேண்டு மேலேயும், பெண்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு மேலேயும் வைக்கணும். ஸோ கரெக்டாக மணிப்புர சக்கரத்துக்கு கீழே. இந்த பைரவி முத்ரா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் வந்துட்டு வானத்தை நோக்கி இருக்கும். ஸோ அதனால் பிரபஞ்ச சக்தியானது நம்மளால் எளிமையாக வந்துட்டு உள்வாங்கிக்க முடியும். காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால் எளிமையாக உள்வாங்கிக்கிற மாதிரி நம்மளோட வானத்தை நோக்கி இந்த முத்ராஸ் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி சித்திஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரவி முத்ரா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பைரவி முத்ரா அடாப்ட் பண்ண உடனே உங்கள் கவனம் முழுக்க சென்டர் ஆஃப் தி பாம், கரெக்டாக உள்ளங்கைக்கும் நடுவில் இருக்கணும். உங்கள் கவனம் முழுக்க உள்ளங்கைக்கு நடுவில் கொண்டு வரணும். உங்கள் கவனம் முழுக்க உள்ளங்கைக்கு நடுவில் கொண்டு வந்து நல்லா மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த லெமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கிறீங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் பைரவி முத்ரா அடாப்ட் பண்ணுறீங்க. இந்த லெமன் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டியை ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த பிரபஞ்ச சக்தியை கிரகிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமனை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உள்ளங்கையில் வச்சு கண்ணை முடிக்கிறீங்க. ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும். கரெக்டாக நீங்கள் உள்ளங்கையில் லெமன் வைக்கிறப்போ ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும். உங்கள் கவனம் முழுக்க உள்ளங்கைக்கு நடுவிலே இருக்கணும். இப்போ உங்கள் கவனம் முழுக்க உள்ளங்கைக்கு நடுவில் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெமன், எலுமிச்சை பழத்துக்கு கொண்டு வரீங்க. உங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும். அந்த எலுமிச்சை பழம், அந்த லெமன் ஆனது உங்களோட உள்ளங்கையில் டச் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும். அதை அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ மறுபடியும்
பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுறீங்க. ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் கம்ப்ளீட்லி. எந்த இடத்துலையுமே உங்கள் கவனத்தை சிதற விடாமல் உங்கள் கவனம் முழுக்க உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய லெமன்லேயே இருக்கணும், எலுமிச்சம்பழத்துலேயே இருக்கணும். சென்டர் ஆஃப் தி பம் உங்கள் உள்ளங்கையில் நடுவில் இருக்கிறதுக்கும் கரெக்டாக லெமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட், அதுலேயே உங்கள் கவனத்தை கொண்டு வரணும். இப்போ அதே மாதிரி பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுறீங்க. இப்போ பிரபஞ்ச சக்தி, வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நம்ம சூரிய சக்தி, சந்திர சக்தி எல்லாமே ஒன்று சேர்த்து இருக்கிறது நம்ம பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஒரு சின்ன செடி வளரணும் அப்படிங்கிறதுக்கு சூரிய சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அந்த சூரிய சக்தி, சந்திர சக்தி சுற்றிலும் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு டார்க் கலரில், ஒரு டார்க் எல்லோ கலரில் மேலேருந்து வானத்துலேருந்து அப்படியே கீழே இறங்குறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜன்னல் ஓப்பன் பண்ண உடனே ஒரு அந்த சூரிய சக்தி ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷன், ஒரு ரேடியேஷனோடு உள்ளே வருது இல்லையா? ஸோ அந்த ரேடியேஷன் வந்துட்டு பொறுமையாக அப்படியே மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஜன்னல் திறந்த உடனேயே ஒரு வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வருதோ அந்த வெளிச்சமானது சூரிய சக்தி, பிரபஞ்ச சக்தி மேலேந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் தி பாம் உங்களுடைய லெமனுக்கு வரதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே உணர்ந்து பாருங்கள். இப்போ மேலேந்து அந்த சூரிய சக்தியானது ஒரு விதமான ரேடியேஷனோட மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. உங்களுடைய லெமன் மூலியமாக உங்கள் உள்ளங்கைக்கு வருது. இப்போ அதை அப்படியே உள்வாங்குங்க. அப்படியே பொறுமையாக மூச்சை இழுங்க. இன்ஹேல் டீப்லி அண்ட் எக்ஸேல் கம்ப்ளீட்லி. இப்போ பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம், எப்படி அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண உடனே ஒரு விதமான ரேடியேஷன், ஒரு விதமான வெளிச்சம் வந்துட்டு உள்ளே வருதோ அதே மாதிரி உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம், ஒரு ரேடியேஷன் வருது, ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஃபீல் த பிரைட்னஸ். அந்த பிரைட்னஸை ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரபஞ்ச சக்தி, சூரிய சக்தியானது உங்கள் உடம்பு முழுக்க பரவி உங்களுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களை சுற்றி நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கு நீங்களே ஆட்டோ சஜஷன் சொல்லிக்கோங்க.
இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியோட பொறுமையாக உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெமன் யூஸ் பண்ணி டெய்லியுமே வந்துட்டு ஒரு 5 minutes கரெக்டாக வந்துட்டு பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. ஸோ விடியற் காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட ஒரு ஃப்ரெஷ் ஏரோட உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்போ உங்களுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் தொடர்ந்து 1 month ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 1 month ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்துட்டு நல்லது நடக்குது, எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.